ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செக்கி குயிக் லிட்டு எப்படி ஓப்பன் பண்ணி கழுவணும் அப்படிங்கிறது இன்னைக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ செக்கி குயிக் லிட்டு இருக்குது. இதை வந்து நம்ம வந்து அப்படியே எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த இதை இப்படி ரவுண்டாக இருக்கிறத இப்படி கலத்தணும். வெல்நட் இதுக்கு பேர். கலத்திட்டு இப்படி பண்ணிட்டோம்னா 2 இதாக வந்துடும். இதை நம்ம இப்படியே வச்சுட்டு இங்கே பாருங்கள் 4 வால்வுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? 1 2 இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா இங்கிட்டு 3 4 வால்வு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லப்பர் வந்து கலட்டி கழுவக்கூடாது. ஆனால் இது இல்லைன்னா உங்களுக்கு குக் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 4 ஓட்டை ஹோல் இருக்கும். 4 ஹோல் இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று கிழிஞ்சிட்டாலும் உங்களுக்கு வேகாது. ஏன்னா நான் மூடுறேன், இத்தனை நாள் நல்லா இருந்துச்சு, இப்போ நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்காக தான் நான் இதை பர்டிகுலர் சொல்கிறேன். இந்த வால்வும் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு, இதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம், அப்படியே தான் இருக்கும். ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் குக் ஆகாது, அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸ் கட்டு நீங்கள் மாதத்தில் 1 நாள் அல்லது வாரத்தில் 1 நாள் இது எல்லாமே ஓப்பன் பண்ணி கழுவுங்க. கேஸ் கட்டு ஓயாமல் எடுக்க தேவையில்லை. எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இப்படி திருப்பி போட்டுருவாங்க. இப்படி திருப்பி போட்டோன்னு வைங்களேன், இது இல்லாத பக்கம் அப்போ குக் ஆகாது, மூடாது. எப்பயுமே நம்ம வந்து இந்த இதை பார்த்துட்டு தான் இந்த மாதிரி மல்லாக்க நம்ம இதை வந்து போடணும். கேஸ் கட்டு எடுத்து கழுவுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிடுறீங்க. அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. கவனமாக செய்கிறீங்கன்னா வீக்லி ஒன்ஸு நீங்கள் எடுத்து கழுவலாம். அதனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டிஷ்வாஷில் போட்டுட்டிங்கன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் இந்த ஓட்டைக்குள்ளே கூட எந்த இதுவும் போய் நிற்காமல் நல்லாயிருக்கும். நம்ம எப்படி தான் கழுவுனாலும் உள்ளே வந்து லேசாக செம்மி நிற்கும். அப்போ வந்து நம்ம ப்ரெஷ் போட்டு அழகாக அதை செய்யணும். நீங்கள் டிஷ்வாஷில் போட்டுட்டிங்கன்னு வைங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். கலத்தி டிஷ்வாஷில் போட்டுறணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே இந்த பட்டன் திருவுற இடத்துல இங்கே கொண்டுட்டு வந்து வச்சிடணும். வச்சிட்டோம்னா கரெக்டாக டச் ஆகிரும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து வெல்நட் எடுத்து அதை மூடிடணும். மூடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசக்கு அந்த மரம் மாறி நீங்கள் திருவிட்டீங்கனாலும் குக் ஆகாது. கரெக்டாக ரவுண்டாக அப்படி சுற்றுதான்னு பார்த்து ரொம்ப போட்டு இருக்கக்கூடாது. ஆனால் இப்படி இருக்கணும் பாருங்கள். லூஸாக இப்படி இருந்தால் வேகாது, இப்படி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வேகும். அதையும் கொஞ்சம் கவனத்தில் பார்த்துங்க. நீங்கள் அடுப்பில் வந்து செக்கி குயிக் லிட்டு மூடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் மூடுங்க. இப்போ பாருங்கள், குக்கரில் நான் மூடியும் காட்டிடுறேன். இப்போ கரெக்டாக வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே மூடணும். ப்ரெஷ் பண்ணாமல் இப்படி மூடுனீங்கன்னா சில நேரம் என்ன ஆகுதுன்னா இப்படி இருந்ததோடு இப்படி திருவையில் ஏட்டிக்கு பூட்டியாக பிடிச்சிக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ எசவுலாமல் இருக்குது. ஆனால் எப்பயுமே கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ப்ரெஷ் கொடுத்துட்டு மூடுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த பட்டன். அது மாதிரி ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். ஏர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கேயும் இப்படி பாதியாக திரி விட்டெல்லாம் வைக்கக்கூடாது. அது தப்பானது. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சொன்ன கேரண்டிக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த மிஸ்டேக் இல்லாமல் நல்லா குக் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செய்வீங்கன்னு நம்புகிறேன். நியூவாக வாங்கின கஸ்டமர் நிறைய பேருக்கு நான் லிட்டு எப்படி வாங்குறதுன்னு சொன்னதில்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே ஏஎம்சி குக்வேரில் இன்னொரு மெத்தேடோடு உங்களை சந்திக்கிறேன். பாய். நல்லா சாப்பிடுங்க, நல்லா வாழுங்க.